ரித்தி, தமிழகத்திலே பருவமழை காலம் தீவிரமடைந்திருக்கு. தீவிரமான பருவமழை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்க்கின்றது செயற்கைக்கோளிலே தற்போது எடுக்கப்பட்ட படம். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு காற்று அழுத்தங்கள், மழை மேகங்கள் தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது என்று. தமிழகத்தின் 4 பக்கங்கள் நீங்கள் பார்க்கலாம். அனைத்து இடங்களும் அந்த மழை மேகங்கள், காற்றழுத்த சூழ்நிலைகள் தான் காணப்படுகின்றன. எனவே தீவிரமான மழை தமிழகத்தில் இங்கு அங்கு என்றல்ல, தமிழகம் முழுவதும், தமிழகத்தின் அநேக இடங்களிலே மழை மிதமான மழை முதல் கனமான மழை வரை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வப்போது மழை விட்டாலும் அடுத்தடுத்து கனமழை அல்லது மிதமான மழை என தொடர்ந்து மழைக்காலம் தீவிரமடைந்திருக்கின்றதான் கூற வேண்டும். தற்போது இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தில் மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கலாம் தற்போது அந்த உருவாகி இருக்கிற இலங்கைக்கு அருகே வங்கக்கடலில் உருவான அந்த காற்றழுத்தமானது, காற்றழுத்த பகுதி இன்று காலைதான் உருவான 2 மணி நேரத்திலேயே காற்றழுத்த தீவிரமாக ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக மாறி இருக்கிறது. இது மேலும் வலுவடையும் வகையிலே மேற்கு நோக்கி, மேற்கு வடமேற்கு திசையை நகர்ந்து வட தமிழக கடற்கரை மற்றும் தென் ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரும். அப்பொழுது காற்றழுத்த மண்டலமாக வலுவடையும் என்று கூறியிருக்கிறார்கள். காற்றழுத்த மண்டலமாக வலுவடையும் பொழுது அதனால் மழையின் அளவு வட கடலோர மாவட்டங்கள், வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதியிலே அதிக அளவு இருக்கும் மழை பொழிவு. பிறகு மேலும் வலுவடைந்து ஆந்திரத்திற்குள்ளே சென்று கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையமே கணித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தற்போது நீங்கள் பார்க்கலாம் 2 வகையான நீரோட்டங்கள் இருக்கின்றன. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த பகுதி தற்போது நகர்ந்து வருகிறது. அதே போன்று அரபிக்கடலில் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த பகுதி உருவாகி மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து வருகிறது. அதனுடைய தாக்கத்தாலும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மழை பெய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தென் அந்தமான் கடலிலே தற்போது ஒரு காற்றழுத்த சுழற்சி காணப்படுகிறது. இந்த சுழற்சி மேலும் வலுவடைந்து காற்றழுத்தமாக மாறி வங்கக்கடலே நகரக்கூடும். அதே போன்று மேலும் ஒரு காற்றழுத்தமானது தென் சீன கடல் பகுதியில் உருவாகி வங்கக்கடலை நோக்கி நகர்ந்து வருகிறது. எனவே தற்போது ஒரே நேரத்தில் 4 காற்றழுத்தங்கள் தமிழகத்தை சுற்றி உள்ள அரபிக்கடல், வங்கக்கடலை காணப்படுகிறது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரே நேரத்திலே 4 காற்றழுத்தங்கள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான காற்றழுத்தமாக தற்போது இலங்கைக்கு கீழே மேலே உருவாகி உள்ள அந்த காற்றழுத்தமானது உருவான 2 மணி நேரத்திலேயே ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக வலுவடைந்து வட தமிழகம் மற்றும் தென் ஆந்திர பகுதியை நோக்கி, கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது நாளை காலை மண்டலமாக வலுவடையும். காற்றழுத்த மண்டலமாக வலுவடையும் போது டிப்ரெஷனாக, அதாவது டீப் டிப்ரெஷனால் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம், இது காற்றழுத்த மண்டலமாக வலுவடையும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இதிலே மிக முக்கியமாக புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தற்சமயத்திற்கு குறைவு. தற்போதுள்ள காரணங்களை பார்க்கும்போது புயலாக மாறுவதென்றால் நேற்றைய தினம் எல்லாம் இது புயலாக உருவாகி மோந்தோ புயல் என்று அழைக்கப்படும் என கூறி வந்தார்கள். ஆனால் தற்போது இது புயலாக உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் காற்றழுத்த மண்டலமாக கரையை கடக்கும் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் புயலாக மாறினால் கரையை கடந்து காற்றையும் மழையும் கொடுத்து சென்றுவிடும். ஆனால் காற்றழுத்த மண்டலமாக இருந்தால் தொடர்ந்து மழை பொழிவு இருக்கும். எனவே மழை பொழிவு அதிகமாக இருப்பதற்கான இது காற்றழுத்த மண்டலமாக, காற்றழுத்த பகுதியாக தொடர்ந்து நீடிப்பதால் தான் தற்போது நாம் பார்க்கலாம். இன்று அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த கருத்தை பார்க்கலாம். இன்று தமிழகம் முழுவதுமே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றும் ரெட் அலர்ட், நாளையும் ரெட் அலர்ட் என 3 தினங்கள், இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். 21, 22 இரண்டுமே ரெட் அலர்ட். 3வது நாள், அதாவது அடுத்தபடியாக ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. எனவே அடுத்த 3 தினங்களுக்கு மழை பொழிவு நிச்சயம் என்பதை நாம் உறுதியாக கூற முடியும். 21, 22 இரண்டிலுமே அந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட், 21, 22, 23 3 தினங்களுக்கான அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்க வானிலை ஆய்வு மையத்தால். அதிலே 21 ரெட் அலர்ட் இன்று, 22 ரெட் அலர்ட் நாளை மறுநாள் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டவை. எனவே இன்று மாலையில் இருந்து தமிழகத்தின் பல பகுதிகள், குறிப்பாக வட தமிழகத்தில் தலைநகர் சென்னை முதல் KTCC என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். மாலை முதல் மழை தீவிரமாகும் என்றும் கணித்திருக்கிறார்கள். ஆனால் இதில் மிக முக்கியமாக நாம் அறிய வேண்டியது, வானிலை என்பது சட்டென்று மாறக்கூடியது.
இவை அனைத்துமே 2 மணி நேரத்துக்கு முன்பாக உள்ள கடலிலே உள்ள காற்றழுத்த சுழற்சிகளை வைத்து கணிக்கப்பட்டவை. இவை மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் தற்போதைய நிலையிலே இது கிட்டத்தட்ட கணிக்கப்பட்ட நிலையில்தான் செல்லும் என்றுதான் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் நமக்கு அளித்த பிரத்யேக தகவலின்படி ஒரே நேரத்திலே 4 காற்றழுத்தங்கள் தமிழகத்தை சுற்றி இருக்கின்றன தகவலை நம்முடன் பகிர்ந்தார். அதையும் நாம் பகிர்ந்திருக்கிறோம். அதே போன்று தனியார் வானிலை ஆய்வாளர்களும் அதே கருத்தையே ஆமோதிக்கின்றனர். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின்படி தற்போது அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்தம் இருக்கிறது. மற்றொரு காற்றழுத்தம் இலங்கைக்கு அருகே உருவாகி வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மற்ற 2 காற்றழுத்தங்கள் குறித்து அவர்கள் அது அதிகமாக வலுவடையும் போது அதற்குரிய தகவல் வங்கக்கடலில் நுழையும் போது அதற்குரிய தகவலை நமக்கு கொடுப்பார்கள். எனவே தற்சமயத்திலே 4 காற்றழுத்தங்கள் இருக்கின்றன. அதிலே 2 நமக்கு அருகிலே இருக்கின்றன. ஒன்று தமிழகத்தின் வடபக்கமும், இன்னொன்று மேற்கு பக்கமும், இன்னொன்று கிழக்கு பக்கமும் இருக்கின்றன. ஆனால் மழையின் அளவு என்பது மட்டும் காற்றழுத்தம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தற்சமயத்திற்கு குறைவு என கணித்திருக்கிறார்கள். ஆனால் மழை 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 தமிழகத்தில் அடுத்த 4 தினங்களுக்கு எங்கு நோக்கினும் மழை 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 இருக்கும். அதிலே மாற்று கருத்து இல்லை என்பதுதான் தற்போதைக்கு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து கிடைத்திருந்த உறுதியான தகவல். ரித்தி.